ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனாஸ் பிளாக் சேனல். ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட்லாம் நம்ம எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் கைப்பகுதி எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். எப்பயுமே எனக்கு இதே மாதிரி சப்போர்ட் கொடுங்க. ஓகே, கை வந்து நல்ல பக்கமும் ஜாயின் ஆகுற மாதிரி நம்ம துணியை போட்டுக்கோங்க. போட்டுட்டு சென்டர் பகுதியை கரெக்டாக பிடிச்சிட்டு ஒரு சைடு மட்டும்தான் கையை குடஞ்சு கட் பண்ண போகிறோம். நான் எப்படி அழகாக டாட் வைக்கிறேன் பாருங்க. ஒரு சின்ன எஸ் ஷேப்பில், அவ்வளோதான். ஒரு சின்ன எஸ் ஷேப்ல குடஞ்சி எடுத்துக்கோங்க போதும். ரொம்ப டீப்பாலாம் உள்ள குடஞ்சிடாதீங்க. அப்போ வந்து ஆம்கோல்ல அந்த கை வந்து அதிகமா புடிப்பாயிரும். அதனால லைட்டா மைல்டா எடுத்தா போதும். ஓகேங்களா? மைல்டா எடுத்தாலே அந்த 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 இடம் வந்து கொஞ்சம் சுருக்கம் இல்லாம அழகா உங்களுக்கு பர்ஃபெக்டா தூக்கி கொடுத்து காட்டும். அதனாலதான் இந்த பிளவுஸ்ல வந்து கை வந்து அட்டாச் பண்றப்போ உங்களுக்கு பத்தாது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா சின்ன கையா இருக்கு. ஆனா பிளவுஸ்ல வந்து நான் வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து தான் கைக்கு அட்டாச் பண்ணேன். அதை நான் உங்களுக்கு காட்டல. நான் அடுத்து நெக்ஸ்ட் போற வீடியோஸ்ல எப்படி ஈஸியா இப்ப நான் இந்த துணியை வந்து நான் வெட்டிட்டேன். ஓகேங்களா? கைப்பகுதியை வெட்டி எடுத்துட்டேன். அதனால எப்படி இதுக்கப்புறமா நான் கை ஜாயின் பண்ணணும். அப்ப எப்படி நான் எக்ஸ்ட்ரா பீஸ் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் வர போற வீடியோஸ்ல போடுறேன். மறக்காம வாட்ச் பண்ணுங்க. எந்த பகுதி கரெக்டா அந்த குடஞ்சது முன்பக்கம் வருதுன்றத பார்த்து அதுக்கு தக்கன பிளவுஸை கரெக்டா கைப்பகுதியை எடுத்து வச்சு ஜாயின் பண்ணுங்க. ஓகேங்களா? சென்டர் பகுதியும் ஜாயின் பண்ணுங்க. அந்த அந்த ரெண்டையுமே சேர்த்தோம் இல்லையா, அது வந்து பின்பக்கமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. முன்பக்கமா இருந்துச்சுன்னா சில பேருக்கு முன்பக்கமா இறங்கிக்கிட்டே வருது, அது எதனாலன்னு கேட்பாங்க. இது ஒரு பெரிய ரீசன். இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். அந்த அந்த துணியை வந்து உங்களுக்கு பேக் சைட்ல வச்சு நீங்க அடிங்க. அடிக்கும் போது உங்களுக்கு அந்த சுருக்கங்கள் வராது. ஓகேங்களா? முன்பக்கம் இறக்கம் இருக்காது. கையை அதே மாதிரி இழுக்காம ஸ்ட்ரைட்டா அதை கரெக்டான அந்த லைன்ல வச்சு தச்சுட்டு வாங்க. இந்த இடத்துல ஒட்டு கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா? அந்த ஒட்டு கொடுக்கறது வந்து உங்களுக்கு நான் வீடியோ காட்டல. நெக்ஸ்ட் வரப்போற அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து நான் உங்களுக்கு எப்படி அந்த கை வந்து ஒட்டு கொடுத்து நான் தச்சேன் அப்படின்றத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். மறக்காம ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கொடுத்துருங்க. ஓகே, சூப்பரா கையை வந்து அட்டாச் பண்ணியாச்சு. எப்பயுமே டபுள் ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. அப்படின்னாதான் கை வந்து உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். இல்லைன்னா பிரிந்துகிட்டு வரும். அதனால டபுள் ஸ்டிச்சிங் கொடுத்துருங்க. கீழே உள்ள துணி நல்லா மேல துணி தையல்ல படாத அளவுக்கு நல்லா உள்ள தள்ளி விட்டு வச்சு அடிச்சு கொடுங்க. ஓகேங்களா? நான் இது வந்து ஓவர்லாக் போடாததுனால ஓரத்துல இன்னொரு தையலும் போடுறேன், பிசுறு வராம இருக்கிறதுக்காக. ஓகேங்களா? நான் எப்பயுமே கஸ்டமருக்கு வந்து பர்ஃபெக்டா தச்சு கொடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசையா இருக்கும். அதனால நான் அந்த பிசு வராம இருக்காங்க. நம்மகிட்ட ஓவர்லாக் மிஷின் இல்லை. நான் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நான் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப பழைய மாடல் மிஷின் தான் வச்சிருக்கேன். அதை வச்சுதான் என்னோட பிசினஸ் இப்ப நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். போதும், எனக்கு தக்கன வருது வருமானம். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன மாதிரியே சந்தோஷமா உங்களோட ஸ்டிச்சிங்கை தொடங்கியிருக்க எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். ஓகே, இதுலயும் பாருங்க அந்த கைப்பக்கம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கு. அது ரெண்டையும் சமமா கட் பண்ணிருங்க. ஓகேங்களா? நெட்டுக்கு கட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் அந்த இடத்த மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு இன்னொரு கையையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இதுலயும் குடஞ்ச சைடு வந்து முன்பக்கம் வர்ற மாதிரி வச்சுக்கணும். டாட் குறிச்சிருக்கேன் பாருங்க. கரெக்டா அந்த குறிச்ச பக்கத்தை முன்பக்கம் வர மாதிரி வச்சுட்டு சைடு அடிங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கத்தையும் திருப்பி அடிங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி கை ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சென்டர் பகுதி கரெக்டா வரும். முதல்ல ஸ்டார்டிங்ல இருந்தே தச்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா சென்டர் பகுதி கரெக்டா வராது. அது வந்து கொஞ்சம் அங்க இங்கன்னு விலகிரும். அப்ப அந்த இடத்துல வந்து உங்களுக்கு கை ஏதாவது இப்ப பிளைன் பிளவுஸ்னா கூட பரவாயில்ல. ஏதாவது டிசைன் பிளவுஸ் கையில ஏதாவது டிசைன் வந்திருக்கு அப்படின்னா அது கரெக்டான சென்டர் பகுதியில உட்காரணும். எம்ப்ராய்டிங் அந்த மாதிரி போட்டு எழுதுது டிசைன் இருந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். இது பிகனர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ். மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி சென்டர்ல இருந்து கைப்பகுதியை தொடங்குங்க. ஈஸியா இருக்கும். ஸ்டிச்சிங்கும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கை ஜாயின் பண்ற விதமும் உங்களுக்கு டக்குன்னு உங்களால ஃபுல்லா அடிச்சு கொடுக்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஓரத்துல ஒரு தையலும் போட்டுக்கிறேன். அதே மாதிரியே கையை வந்து பர்ஃபெக்டா ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட கமெண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் நான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். அதனால லைக் கொடுத்துட்டு மறக்காம வீடியோ பார்க்குறவங்க உங்களோட கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எனக்கு கண்டிப்பாக நானும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நான் எப்படி டீச் பண்ணுறேன், நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா அப்படின்றத நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா அது கமெண்ட் மூலமாக மட்டும்தான். அதனால உங்ககிட்ட இருந்து நான் கமெண்டை வந்து எதிர்பார்க்குறேன். மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுனாலும் ஒரு லைக் கொடுத்துட்டே பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் கைப்பகுதியில எவ்வளோ ஆம்கோல் அந்த கை வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லி அளவு ப்ளவுஸ் வச்சு அளந்துருங்க.
அளந்து நான் ஒரு அவ்வளவுதான். கழுத்தெல்லாம் ஜாயின் பண்ணியாச்சு. இந்த சைடு 2 பக்கமும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா பிளவுஸே ஃபினிஷிங் ஆயிரும். ஈஸியா முடிச்சிடலாம். ஓகேங்களா? 1 ஹவர் தான் ஆகும். மேக்ஸிமம் ஸ்லோவா தச்சாலும் 1 ஹவர்ல முடிச்சிடலாம். கைப்பகுதியை குறிச்சிட்டு அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்றேன் பாருங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த பிசர் சைடு வந்து மேல பாக்குற இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம அர்க்காத் பண்ணிருக்கிற இடத்துல கரெக்டா தையல் வர்ற மாதிரி நேர கோட்ல இருக்கிற மாதிரி, நேர் கோட்ல இருக்கிற மாதிரி. இந்த இடத்துல சுருங்கி இருக்கேன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. தையல் மட்டும் நேரா வர்ற மாதிரி பாத்துக்கோங்க. ஓகேங்களா? கரெக்டா துணி எல்லாமே கரெக்டா இருக்கும். நான் எப்படி ஸ்டிச் பண்றேன்றத பாருங்க. அதே மாதிரி ஸ்டிச்சிங் கொடுத்துருங்க. நம்ம ஏற்கனவே டாட் வச்சு குறிச்சிருக்கோம். அதே மாதிரி ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துருங்க. கொஞ்சம் கோல்டு, வேற ஒன்றும் இல்லை. சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதே மாதிரியே தான். நெக்ஸ்ட் டபுள் ஸ்டிச்சிங் கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஃபினிஷிங்கா இருக்கும் உங்களுக்கு பாக்குறதுக்கு. எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் பிரிச்சு விடுறதுக்கு 2-3 தையல் போடுவோம் இல்லையா, அந்த தையலும் போட்டுருங்க. கடைசி வந்து ஓவர்லாக் இல்லையே அப்படின்னு சொல்லி கஸ்டமர் வந்து ஃபீல் பண்ற அளவுக்கு நான் கொடுக்க மாட்டேன். கடைசியில அந்த முனையில உள்ள இதை கூட பிடிச்சு அடிச்சு கொடுத்துருவேன். ஓகேங்களா? அந்த கையிலையும் நான் அந்த கடைசியில் அந்த ஸ்டிச்சிங் போட்டு கொடுப்பேன். அந்த மாதிரி இதுலையும் நீங்களும் அந்த மாதிரி ஓவர்லாக் இல்லையேன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. அவங்களோட கஸ்டமரை நீங்க திருப்திப்படுத்துற அளவுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி நீங்க தச்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்க கஸ்டமர் கண்டிப்பா திருப்தி அடைவாங்க. உங்ககிட்ட தான் அந்த பிளவுஸ் வந்து கொடுப்பாங்க 100%. நெக்ஸ்ட் அதே அந்த கையை அளவு வச்சு அதே மாதிரி இன்னொரு கையையும் நம்ம எவ்வளவு இன்ச்சுன்னு சொல்லி அளந்து ஜாயின் பண்ணிடலாம். ஸ்ட்ரைட்டா ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துருங்க. நேரா இருக்கணும். நேரா வரல அப்படின்னா நீங்க எனக்கு வந்து பழகினதுனால நான் நேரா அடிக்கிறேன். தெரியாதவங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா ஸ்கேல் வச்சு கரெக்டா அந்த டாட்ல இருந்து கீழே உள்ள டாட் வரைக்கும் ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் கொடுத்துட்டு ஸ்டிச் பண்ணுங்க. உங்களுக்கே கரெக்டா வந்துடும். ரெண்டும் ஒரே மாதிரி சமமா எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுங்க. சூப்பரா பர்ஃபெக்டான பிளவுஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிரும். இதே மெத்தட்ல இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. பர்ஃபெக்டா பிளவுஸ் வந்துச்சா எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்ற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. இனி என்னென்ன வீடியோஸ் போடணுன்றத மறக்காம எனக்கு கமெண்ட்ல தெரியுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும். பாருங்க, இப்ப இந்த பிசரை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஓவர்லாக் போடலையே அப்படின்ற ஃபீலிங் இருக்காத அளவுக்கு மேல உள்ள துணியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு சைடை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இன்னொரு சைடை அப்படியே மடிச்சு தையல் போட்டு கொடுத்துருவேன். அப்படின்றப்ப அவங்களுக்கு வந்து பிசுறு வராது. ஓகேங்களா? பிசுறு வந்து வராம இருக்கும். இந்த மாதிரி அழகா 2 மடிப்பு மடிச்சிருங்க. ஏன் ஒரு பகுதியை நான் கட் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்னா ரொம்ப 2 பகுதியையும் சேர்த்து மடிக்கிறப்ப உங்களுக்கு வந்து தடிமனா இருக்கும். அது வந்து சைடுல வர்றதுனால, சைடு பக்கமா உங்களுக்கு வர்றதுனால கொஞ்சம் அழுத்தம் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நான் ஒரு சைடை கட் பண்ணி எடுத்துட்டு இன்னொரு சைடு நம்ம 3 ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கு அப்புறமா 4வது பகுதியை தான் நான் இந்த அளவுக்கு கட் பண்றேன். அதனால கண்டிப்பா உங்களுக்கு துணி எக்ஸ்ட்ரா இருக்கும். அதனால பிரிக்க முடியாம போயிருமோ அப்படின்னு சொல்லி நீங்க கவலைப்படவே வேண்டாம். 3 ஸ்டிச்சிங் கொடுத்து 4வது ஸ்டிச்சிங்கா தான் நான் அந்த இதை ஓவர்லாக் போட்ட மாதிரி நான் அடிச்சுக்கேன். பாருங்க எவ்வளவு அழகா ஃபினிஷிங்கா இருக்குன்னு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஓவர்லாக் மிஷின் இல்லாதவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படின்னா தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு தெளிவா புரியும். நெக்ஸ்ட் இன்னொரு பக்கத்தையும் நான் அதே மாதிரியே எப்படி அடிக்கிறேன்றத பாருங்க. மேற்பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு கீழ்ப்பகுதியை துணியை வந்து அப்படியே மடிச்சு ஒரு அடி அடிச்சிருங்க. சூப்பரா ஃபினிஷிங்கா இருக்கும். பிளவுஸ் வந்து போடுறதுக்கு உங்களுக்கு அழகா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் அல்ல, என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இனி அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறத மறக்காம வாட்ச் பண்ணுங்க. அழகா இருக்கும். மடிச்சு இன்னொரு மடிப்பு, அவ்வளவுதான். சூப்பரா இருக்கும். உங்களுக்கு பார்க்கவே அழகா இருக்கும். ஃபினிஷிங் லுக்காவும் இருக்கும். இந்த பிளவுஸ் கஸ்டமர் வந்து எதுவுமே குஞ்சம் அந்த மாதிரிலாம் எதுவுமே வேண்டாம், எனக்கு வந்து இது மட்டும் வச்சு கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. லேஸ் மட்டும் கழுத்தை சுத்தி வச்சு கொடுத்துருங்க. வி ஷேப் கொடுத்துருக்கிறதுனால லேஸ் வச்சு கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. நான் அது மட்டும் தான் பண்ணேன். பாருங்க அவ்வளோ அழகா பிளஸ் சேஃப்ல அந்த கை வந்து ஜாயின் ஆகி வந்திருக்குதுன்னு. நீங்களே சூப்பரா இருந்துச்சு. அவங்க போட்டு பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணியும் சொன்னாங்க.
பர்ஃபெக்ட்டா இருக்கு சிஸ்டர். ரொம்ப தேங்க்ஸ். சூப்பரா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஒருத்தவங்க நம்மளே தச்சு அந்த ப்ளவுஸ அவங்க போட்டு திருப்தியா அவங்க நல்லா இருக்குன்னு சொல்ற வரைக்கும் நமக்கு திருப்தி இருக்காது. எனக்கு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாவே நான் ஃபீல் பண்ணேன். நெக்ஸ்ட் இவ்வளவும் அடிச்சாச்சு. இன்னும் நம்ம ஒண்ணே ஒண்ணு தான் மிஸ் பண்ணியிருக்கோம். அது என்னன்னு கண்டுபிடிச்சீங்களா? அது என்னன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா எனக்கு ஒரு அத கமெண்ட்ல தெரிவிங்க. இதுவரைக்கும் வீடியோ பார்த்துட்டு. ஓகேங்களா? நம்ம 2 பக்கமும் டாட் பிடிக்காம விட்டுருக்கோம். கடைசில தான் நான் எப்பயுமே டாட் பிடிப்பேன். அது எதனால அப்டின்னா, கடைசில எவ்ளோ துணி எக்ஸ்ட்ராவா இருக்கோ, அத அப்படியே நான் டாட்ல பிடிச்சிருவேன். அப்ப கரெக்ட்டா உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்துரும். அளவு ப்ளவுஸ வச்சு அளந்து பார்ப்பேன். அளந்து பார்த்துட்டு எவ்ளோ அளவுக்கு துணி உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா இருக்கோ, அந்த எந்த அளவு எக்ஸ்ட்ரா இருக்கோ, அந்த அளவுக்கு நான் முதுகு பக்கத்துல அந்த டாட்ட பிடிச்சுருவேன். அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து லுக் வந்து சூப்பரா இருக்கும். 2 பக்கமும் ஜாயின் பண்ணி பார்த்துட்டு, சென்டர் பகுதியையும் நம்ம ஸ்டிச்சிங் போட்டிருக்க இடத்தையும் சேர்த்து பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு ஒரு டாட் பிடிங்க. அப்பனா தான் முதுகு பகுதி வந்து கரெக்ட்டா உங்களுக்கு அந்த டாட் வந்து 2 சைட்லயும் விலா சைட்ல கரெக்ட்டா வரும். நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் குடுத்துருங்க. என்னோட வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங். எப்பயுமே சப்போர்ட் பண்ணுங்க. வேற எதுவும் டீட்டெயில் வேணும், வேற எந்த மாதிரியான வீடியோ போடணும்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா உங்களுக்கு தேவையான வீடியோஸ நான் போடுறதுக்கு ட்ரை பண்றேன். கண்டிப்பா போடுவேன். ஓகேங்களா? 2 பக்கமும் அதே மாதிரி டாட் பிடிச்சிருங்க. எவ்வளோ துணி எக்ஸ்ட்ராவா இருக்கோ நான் அதுக்கு தக்கன டாட் பிடிச்சிருவேன். டாட் பிடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க, ப்ளவுஸ் வந்து சூப்பரா இருந்துச்சு. நெக்கும் அழகா இருந்துச்சு. நெக்குக்கு வந்து லேஸ் வச்சு கடைசி ஃபினிஷிங் டச் குடுத்தேன். அத நான் வீடியோ எடுக்கல. சாரி. ஓகே. கடைசில நான் அந்த இமேஜ் மட்டும் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். பாருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் குடுத்துருங்க. என்னோட வீடியோவ ஃபுல்லா வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.